மத்திய கிழக்குல ஒரு புது போர், அதுக்கு செலவும் ரொம்ப அதிகம். அந்த பணத்தை யாரு கொடுப்பா? வெள்ளை மாளிகை கிட்ட இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா என்னன்னா, ஈரானுக்கு எதிரான இந்த போருக்கு அரபு நாடுகள் பணம் கொடுக்கணுமா. ஆனா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? சரி, வாங்க இத பத்தி பாப்போம். ஆமா, நடந்திருக்கு. 1990ல வளைகுடா போறப்போ அமெரிக்காவோட நட்பு நாடுகள் உதவி செஞ்சாங்க. ஜெர்மனி, ஜப்பான் மாதிரி நாடுகள் எல்லாம் சேர்ந்து $54 பில்லியன் வரைக்கும் நிதி திரட்டி கொடுத்தாங்க. ஆனா அப்போ இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வளைகுடா போர் ஒரு சர்வதேச கூட்டணியா இருந்துச்சு. ஆனா இது ஒரு தலைப்பட்சமான நடவடிக்கை. இதுக்கு காரணம் இந்த போரோட செலவு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாயிட்டே போறதுதான். யோசிச்சு பாருங்க, போர் ஆரம்பிச்ச 6 நாள்லயே செலவு $11 பில்லியன் தாண்டிடுச்சு. வெறும் 12வது நாள்ல இந்த செலவு $16.5 பில்லியன் எகிரிடுச்சு. இப்போ வெள்ள மாளிகை குறைஞ்சது $200 பில்லியன் வேணும்னு காங்கிரஸ் கிட்ட கேக்குது. இவ்ளோ பெரிய செலவுனால இதுக்கு யாரு பொறுப்புன்னு ஒரு பெரிய விவாதமே கிளம்பியிருக்கு. வெள்ள மாளிகையோட பார்வை என்னன்னா, இந்த முழு செலவையும் ஈரான் தான் ஏத்துக்கணுங்கிறது தான். ஆனா ஈரானோ ஒரு புது கண்டிஷன் போடுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா தான் போர் சேதங்களுக்கு நஷ்ட ஈடு தரணும்னு கேக்குறாங்க. இந்த ராணுவ செலவு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இந்த போர் சம்பந்தமே இல்லாத மக்களையும் பாதிக்குது. ஈரான் ஒரு முக்கியமான கடல் வழியை மூடினப்போ ஒரு பெரிய பொருளாதார அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு. இதோட விளைவு உங்க பாக்கெட்ல நேரடியா தெரிஞ்சது. அமெரிக்காவுல பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $1க்கும் மேல எகிரிடுச்சு. ஆனா அரசாங்கம் சொல்றது என்னன்னா, இந்த விலை உயர்வு கொஞ்ச காலத்துக்கு தான், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காகன்னு. அப்போ பாத்தீங்கன்னா, ஒரு போரோட விலை வெறும் பணத்துல மட்டும் இல்லாம பல வழிகள்ல செலுத்தப்படுது. இது கடைசியா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது.